விக்ரமாதித்தன் தொடர்கிறது. ஒரு தடவை விண்ணுலகிலே தேவேந்திரனுடைய சபையிலே இருந்த நடன அணங்குகளிடையே ஒரு போட்டி நிலை உருவாகியது. தெய்வலோகத்து நடன அணங்குகள் சிறந்தவர்கள் என்று கருதப்பட்ட ஊர்வசியும் ரம்பையும் தங்களுடைய நாட்டிய திறமை பற்றி ஒருவருக்கொருவர் வாதாடத் தொடங்கினர். தேவேந்திரனுடைய சபையில் இருந்த கலை வல்லுநர்கள் ஊர்வசி, ரம்பை ஆகிய இருவரில் யார் சிறந்த நடன ஆற்றல் பெற்றவர் என்பதை நிர்ணயிக்க முடியாமல் திணறினர். பல தடவை ரம்பையும் ஊர்வசியும் நடனமாட செய்து பார்த்த பின்பும் இருவரில் யார் சிறந்தவர் என்பதை தீர்மானிக்க இயலவில்லை. அப்போது சபையில் இருந்த நாரத மகாமுனிவர் எழுந்து இந்திரனை நோக்கி, இந்திரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. பூவுலகிலே உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தேசத்தை விக்ரமாதித்தன் என்ற மாமன்னன் ஆட்சி நடத்தி வருகிறான். அவன் 64 கலைகளிலும் வல்லவன். ஒவ்வொரு கலையை பற்றியும் நுட்பமான அறிவு கொண்டவன். அவனை வரவழைத்து அவன் முன்னிலையில் ஊர்வசியும் ரம்பையும் நாட்டியமாட செய்தால் இருவரில் யார் சிறந்த நாட்டிய கலைமாமணி என்பதை அவன் தெளிவாக கண்டறிந்து கூறிவிடுவான் என்று யோசனை சொன்னார். தேவேந்திரன் தன்னுடைய ரத சாரதியான மாதவியை அழைத்து தன்னுடைய ரதத்தை ஆகாய மார்க்கமாக மண்ணுலகிற்கு கொண்டு சென்று தாம் அழைத்ததாக விக்ரமாதித்தனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். விக்ரமாதித்தன் தேவலோகம் வந்து தேவேந்திரனின் சபையில் பிரவேசித்தான். தேவேந்திரன் அவனை வரவேற்று உபசரித்து அமரச் செய்து அவன் முன்னிலையில் ஊர்வசியையும் ரம்பையும் நடனமாட வைத்தான். அவர்களுடைய நாட்டிய திறமை விக்ரமாதித்தனுக்கே பிரமிப்பை ஊட்டியது. உண்மையில் அவர்களில் சிறந்த நாட்டியக்காரி யார் என்பதை தீர்மானிப்பது கஷ்டமாகத்தான் இருந்தது. விக்ரமாதித்தன் தேவேந்திரனை நோக்கி, தேவர்க்கு அதிபதியே, நான் நெடுந்தொலைவு பயணம் செய்து இங்கு வந்திருப்பதால் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. ஆகவே இவர்களுடைய நாட்டிய திறமையை முழுமையாக விளக்கிக் கொள்ள இப்போது என்னால் இயலவில்லை. இரவு நான் உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நாளை காலையில் இவர்களை மீண்டும் என் முன்னிலையில் நடனமாடச் செய்யுங்கள். அப்போது இவர்களில் நடனக்கலையில் யார் சிறந்தவர் என்பதை கண்டறிந்து சொல்லிவிடுகிறேன் என்று கூறினான். அவனுடைய யோசனையை தேவேந்திரன் ஏற்றுக்கொண்டான். இரவு விக்ரமாதித்தன் தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய மாளிகையில் தங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்த விக்ரமாதித்தன் தேவேந்திரனுடைய நந்தவனத்திற்குள் சென்றான். அங்கே இருக்கும் தேவலோக மலர்களை பறித்து 2 பூச்செண்டுகளை தயார் செய்தான். பிறகு அவற்றை தன் வசம் வைத்து கொண்டான். காலையில் தேவேந்திரனுடைய சபை கூடிய போது ஊர்வசி ரம்பையினுடைய நாட்டிய நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. ஊர்வசியும் ரம்பையும் மிக பிரமாதமாக சுழன்று ஆடி சபையினரை பிரமிக்க வைத்தனர். விக்ரமாதித்தன் தொடரும்.